பேத்தியாவை வேற ட்ரெஸ்ஸை போடுன்னு சொன்னா இங்கே பாருமா எந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறான்னு. அத்தை வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் தான் நல்லா காத்தோட்டமாக நல்லா இருக்குத்த, அதனால தான் இதையே போட்டுக்கிட்டேன். சரி விடுமா, அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு இதுதான், எப்போ பார்த்தாலும் இதைத்தான் வீட்டுக்குள்ளே போட்டுட்டு சுற்றுவா. சரி காத்தோட்டமாக இருக்கட்டும், அவள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்துட்டு போகிறா. அம்மா இப்படி அவள் ஆடுற ஆட்டத்துக்கே நீங்களும் சரி சரின்னு போனீங்கன்னா தலைக்கு ஊத்துற அன்னைக்கு கூட சேலை கட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்க போகிறாம்மா. எனது சேலை கட்டணுமா? அதெல்லாம் ஒன்றுமில்ல தங்கம். மல்லிகா, நீ தொணன்னு பேசுகிறத விட்டுட்டு போய் ஆகிற வேலையை பருப்போ. என்னம்மா போங்க, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். சரி எனக்கு என்ன வந்துச்சு, நான் போகிறேன். அப்பத்தா சேலை வேற கட்ட சொல்லுவீங்களா என்னைய? தங்கம், சாஸ்திரத்துக்கு தலைக்கு ஊத்துற அன்னைக்கு மட்டும் கொஞ்ச நேரம் தாய்மாமா எடுத்துகிட்டு வர சேலையை கட்டணும், அவ்வளோதான்டா. நீ பயப்படாத தங்கம், உன்னைய ஒரு நாள் ஃபுல்லாலாம் கட்ட விட மாட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கட்டியிருந்தா போதும். சரியாம்மா? நீ அதை நினச்சி இப்பயும் பயந்து போயிருக்காத. நீ கொஞ்சம் இப்படி உட்காரு, அப்பத்தா போய் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிடுவேன். சரியாம்மா? அப்பத்தா நான் சேலையெல்லாம் கட்ட மாட்டேன் அப்பத்தா. அப்பத்தா நான் கட்டவே மாட்டேன் அப்பத்தா. சரி தங்கம், நீ கட்ட வேண்டாம், அழாத. அப்பத்தா சொன்னா நீ கேட்பேல? அப்பத்தா சொன்னா கேட்கணுமா? சரியா? நீ கொஞ்ச நேரம் மட்டும் கட்டினா போதும், ரொம்ப நேரம் கட்ட வேண்டாம். இப்பயே நீ அதை குறித்து என்னாதம்மா, இப்படி உட்காந்துரு, அப்பத்தா போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரியா தங்கம்? கட்ட மாட்டேன், சேலை கட்ட மாட்டேன். சரி தங்கம், அழாத. அப்பத்தா போய் உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், இப்படி உட்காந்துருவாமா. சமத்து பிள்ளை இல்லை என் பேத்தி, அழகக்கூடாது தங்கம். அப்பத்தா சொன்னா சரின்னு கேட்டுக்கிறணும். சரியாம்மா? நாளைக்கு 4 பேர் வந்து நிற்பாங்க, அவங்க முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாது தங்கம். அப்பா அம்மா மானத்தை காப்பாற்றணும். சரியா? இந்த மாதிரியெல்லாம் அழுகக்கூடாது. அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. என் தங்கம் நான் சொன்னால் கேட்பா, என் தங்க கட்டி, என் செல்லட்டு குட்டி. சரி இப்படியே உட்காந்துரு, அப்பத்தா போய் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். சரியா தங்கம்? சரிங்க அப்பத்தா. அன்னைக்கிளி, அன்னைக்கிளி எங்கம்மா இருக்க? இந்த வரேன் த. என்னங்கத்த கூப்பிட்டீங்க? அன்னைக்கிளி, பிள்ளைய ரூமில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேம்மா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடு. அப்படியே மறக்காம அவள் கழுத்தில் ஒரு செயின் எடுத்து போட்டு விட்டுருமா. கழுத்து பாரு, வெறும் கழுத்தாக வச்சிருக்கிறா. நாளைக்கிட்ட சேலையே கட்ட மாட்டேன்னு அழுது அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படித்தான் சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீயும் எடுத்து சொல்லுமா. சரிங்க த, நான் பார்த்துக்கிறேன் த. பேத்தியை சேலை கட்ட மாட்டேன்ட்டு இப்போ என்னைய சொல்கிறாங்க. எப்போ பாரு அந்த பேத்தியாவுக்கு சப்போர்ட்டு அப்படி பேசுவாங்க. சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளையை கெடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைய நான் சேலை கட்ட சொல்லலாம், என் பேச்சை கேட்பாளாவ? சரி சொல்லி பார்ப்போம். அன்னைக்கிளி, சின்னவ ஸ்கூல் விட்டு வந்துட்டாளா இல்லையாம்மா? அத்தை அவள் இப்போ வந்துடுவா அத்தை. சரி சரி, சின்ன குட்டி வந்துட்டா, அவள் பெரியவட்ட போய் துணைக்கு உட்காந்துருக்க சொல்லு. பிள்ளை பாவம் ஒத்தையில உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரியாம்மா? சரிங்க அத்தை. அன்னைக்கிளி, ஃப்ரிட்ஜில் பூ வச்சுருந்தேன்னா எடுத்து பிள்ளைக்கு தலையில் வச்சு விடுமா. அப்படியே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பாடும் எடுத்து கொண்டு போய் கொடுமா. சரிங்க அத்தை. நேற்று தான் 100 மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வச்சுருக்கேன் அத்தை, பாப்பாவுக்கு வச்சு விட்டுறேன் அத்தை. சரி சரி போ, ஆகிற வேலையை பாரு, மசம் நிற்காத, வேலை கிடக்கு. உங்கள் அண்ணனுக்குலாம் ஃபோன் போட்டு வேற சொல்லணும், பாப்பாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வா. எல்லாரும் சேர்ந்து நீ தம்பி எல்லாரும் சேர்ந்து உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். சரியாம்மா? சரிங்க அத்தை. தீபா இந்தாம்மா சாப்பாடு. சாப்பாடை சாப்பிட்டுட்டு உட்காந்துரு, தங்கச்சி இப்போ வந்துடுவா. என்னம்மா? அம்மா அப்பத்தாவும் அத்தையும் என்னைய சேலை கட்ட சொல்கிறாங்கம்மா, நான் சேலையெல்லாம் கட்ட மாட்டேம்மா. தீபா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. தாய் மாமன் எடுத்துகிட்டு வர சேலையை கொஞ்ச நேரமாவது கட்டணுமா. அந்த சேலையை கட்டி தாய் மாமன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா. அம்மா அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீ சேர்ந்து சொல்கிற, நான் சேலையை கட்ட மாட்டேன். இந்த பாரு தீபா, உங்கள் அப்பா தட்ட பேசுறது போலயே என்கிட்டையும் ஏற்று பேசுனேன், அம்மாவுக்கு கெட்ட கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. சொன்னால் சரிங்கம்மான்னு கேட்கணும். நாளைக்கு 4 பேர் முன்னாடி இப்படித்தான் என்னை ஏற்று பேசுவியா? அவங்களாம் என்ன நினைப்பாங்க? பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பாருன்னு எங்கள் மூஞ்சில் காரி துப்பிட்டு போவாங்க. ஒழுங்காக நான் சொல்கிறபடி நடந்துக்கோ. போமா, உன்கிட்ட எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன், நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். தீபா அம்மா சொன்னால் கேட்கணும்மா. அப்பாட்ட என்னத்தான் பேச போகிற? அப்பாவுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்பாலாம் இதில் தலையிட மாட்டாங்க. அம்மா சொல்கிறது தான். அம்மாவும் அப்பத்தாவும் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நடந்துக்கோ. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். சரியாம்மா? இந்தா ஃபஸ்ட்டு நீ சாப்பாடை சாப்பிடு. அன்னைக்கிளி, என்னடி பிள்ளையை அதட்டிக்கிட்டு இருக்க? அப்பா இந்த மனுஷன் எங்கே இந்த நேரத்தில் வந்தாங்க? அன்னைக்கிளி, பிள்ளையை ஏமா அதட்டிக்கிட்டு இருக்க? பிள்ளை பாரு எப்படி சோகமாக இருக்கான்னு, மூஞ்சியே வாடி போயிருக்கு.
தங்கம், அப்பா உனக்காண்டி உனக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. இந்தாம்மா இந்த ஸ்வீட்டை சாப்பிடுமா. என்னங்க, அவளுக்கு பசிக்குன்ட்டு நான் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இல்லைங்க, அதுக்குள்ளேயும் ஸ்வீட் பாக்ஸ் எதுக்குங்க இங்கே கொண்டு வந்தீங்க? இதை சாப்பிட்டானா இவ சாப்பிடவே மாட்டா. என்னங்க இப்படி செய்கிறீங்க? வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே அடுப்படியில் வச்சிருக்கலாம்ல, நான் எடுத்துட்டு வந்து பிறகு கொடுத்துக்கோன்ல. அப்படியே பிள்ளை மேலே பாசத்தில் இங்கே கொண்டு வந்துட்டாரு. அன்னைக்கிளி, 2 ஸ்வீட் சாப்பிட்றதுனால அப்படியே வயிறு நிறைஞ்சிருமா அன்னைக்கிளி? ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுமா, சாப்பிடட்டும். சரிங்கங்க, இனி நான் என்ன சொன்னாலும் நீங்களும் கேட்க மாட்டீங்க, உங்கள் மகளும் கேட்க மாட்டா. உங்கள் கையாலேயே பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுங்கங்க. தங்கம், இந்தாடா உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. ஏண்டா தங்கம், முகம் வாடி போய் கிடக்கு என் தங்க கட்டிக்கு? என்னாச்சுமா? அம்மா எதுவும் சத்தம் போட்டாளா? அப்பா, அம்மாவும் அப்பத்தாவும் அத்தை எல்லாரும் சேர்ந்து என்னைய சேலை கட்டணும்னு சொல்றாங்கப்பா. ஓஹோ, இதுக்கு தான் என் மக முகம் ஆடி போய் கிடக்கா. தப்பான நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமோ? என்ன மாமா அப்படியே நிற்கிறீங்க? இப்போ பேசுங்க. அன்னைக்கிளி, நான் என்னத்தம்மா சொல்ல? அதான் உங்கள் மக உங்ககிட்ட சொல்லி நான் சேலையே கட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாளே, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மகளுக்கு புத்திமதியே. தங்கம், இப்படிலாம் பேசக்கூடாது தங்கம். அம்மா அப்பத்தான் எல்லாருமே உன் நல்லதுக்கு தான்டா சொல்லுவாங்க. அவங்க எது சொன்னாலும் அதில் நல்லது இருக்குண்டா, அதை கேட்டு நடந்துக்கடா தங்கம். அப்பா, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம இப்படி பேசுறீங்களேப்பா. போங்கப்பா, அவங்க கூட பேச எனக்கு பிடிக்கல. சரிம்மா, அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. உனக்கு வேற என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் கேளு, அப்பா உனக்கு வாங்கி கொண்டு வந்து தரேன். அம்மா, இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு அவளை மட்டும் எதுக்குமா வேகமாக கூப்பிட்டு வந்தீங்க? கையோட என்னையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, அவளை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. மாமா, உங்கள் பாசமுள்ள சின்ன மக வந்துட்டா. பாருங்க என்ன கேள்வி கேட்குறான்னு பாருங்க. நீங்களே அவளுக்கு பதில் சொல்லுங்கப்பா. நானெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கிளி, அவளுக்கு பேசி புரிய வையுமா. நான் போய் என்னத்த பிள்ளைகிட்ட சொல்கிறது? எனக்கு தெரியாதுப்பா, நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாச்சு. தீபா குட்டி, இந்தாம்மா இந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கிக்கோ. பாப்பாட்ட அப்பா பேசிட்டு வரேன். சரிங்கப்பா. மீனா குட்டி, அக்கா பெரிய மனுஷி ஆயிட்டான்ட்டு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துருந்துச்சு அம்மாவுக்கு. அதனால் அம்மாவும் நானும் போய் அக்காவை மட்டும் கூப்பிட்டு வந்தோம்மா. அப்பா, அவள் பெரிய மனுஷின்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? எனக்கு முன்னாடி பிறந்தவா அவள் பெரிய மனுஷி தானப்பா. ஐயோயோ, இந்த பிள்ளைகிட்ட நான் என்னத்தை சொல்லி புரிய வைப்பேன்? அன்னைக்கிளி, நீயே பேசி எப்படியாவது சமாளிச்சிருமா. மாமாவுக்கு வேலை ரொம்ப இருக்குது, நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் வேலையை பாருங்க மாமா. சரிம்மா. மீனா, அக்கா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாம்மா, அதைத்தான் பெரிய மனுஷின்னு அப்பா சொல்கிறாங்க. சரியாம்மா? இப்போ உனக்கு புரியுதா? அதனால தான் அக்காவை மட்டும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தோம். ஐ, அக்கா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளா? என்னம்மா சொல்கிறீங்க? அம்மா, எங்கூட படித்தால கயல்வெளி, அவள் கூட போன மாதமே ஏஜ் அட்டன் பண்ணிட்டாம்மா. அம்மா, அவளுக்கு அவங்க வீட்லேயும் அவங்க சொந்தக்காரங்களும் சாப்பிட்றதுக்கு விதவிதமாக ஸ்நாக்ஸும் சாப்பாடும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம்மா. அவள் வந்து இன்னைக்கு ஸ்கூலில் சொல்லிக்கிட்டே இருந்தாம்மா. அம்மா, அக்காவுக்கும் இது போல் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்களாம்மா? நானும் சாப்பிட்லாம்லம்மா. அடியே தின்னு முட்டை, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அவவே செம்ம கடுப்புல இருக்கே, தின்றதை பத்தி பேசிட்டு இருக்கா. தின்னி முட்டை. அம்மா பாருங்கம்மா, அக்கா என்னைய வயிறா. மீனா, நீ சொல்றது போலயேவும் அக்காவுக்கு விதவிதமாகவும் உளுந்தங்களி, உளுந்த வடை, கேசரி, ஸ்வீட்டு எல்லாமே செஞ்சு கொடுப்போம். அவளோட சேர்ந்து நீயும் சாப்பிடுமா. இப்போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, போம்மா. ஐ, ஜாலி ஜாலி ஜாலி. சரிங்கம்மா, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேம்மா. அடியே, ஸ்வீட்டை ஃபுல்லாக நீயே தின்றாதடி, எனக்கும் கொஞ்சம் வச்சிருடி. இந்த வர்றேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு. தீபா, 2 ஸ்வீட் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்ருமா. சரியா? அம்மா வேலை இருக்குது, தங்கச்சி உனக்கு துணைக்கு வந்திருப்பா. 2 பேரும் பேசிட்டு விளாண்டுட்டு இருங்க. அம்மா போய் வேலையை பார்க்குறேன். சரியா தங்கம்? சரிங்கம்மா. அன்னைக்கிலே பிள்ளைக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வந்தியாம்மா? அப்படியே தலையை சீவி பூ வச்சு விட்டுட்டு 2 செயின் எடுத்து போட்டு விடுஞ்சோடனே செஞ்சியாம்மா? அத்தை, அவளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வரங்களையும் எனக்கு போதும் ஆயிடுச்சுத்த. உங்ககிட்ட எப்படி அழுது அடம் பிடிச்சாலும் சேலை கட்ட மாட்டேன்ட்டு அதே போலயேவும் என்கிட்டையும் அவங்க அப்பாட்டையும் அடம் பிடிக்கிறாத்த. விடுமா அன்னைக்கிலே, சின்ன பிள்ளை தானே, நம்ம எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சு நடந்துக்குவா. இன்னைக்கு கூட பாரு, அவளுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் கொடுக்குங்களையும் போதும்னு ஆயிடுச்சு. நானும் அவள் அத்தையும் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு அவளை எப்படித்தான் சமாளிக்க வச்சு முட்டையை கொடுக்க போகிறேன்னா எனக்கே தெரியல. அத்தை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை.
முட்டையும் நல்லெண்ணையும் உங்களால் கொடுக்க முடிஞ்சா நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா அரட்டு உருட்டி நானே கொடுத்துட்றேன் அத்தை. அன்னைக்கிளி நீ எல்லாம் கொடுக்க வேண்டாம், அவளை நீ கஷ்டப்படுத்துவ. நானே என் பேத்தியாவுக்கு அவளை கஷ்டப்படுத்தாமல் எப்படியாவது குடிக்க வச்சிருவேன். சரியா? நானே அதை பார்த்துக்கிறேம்மா. சரிங்க அத்தை. அன்னைக்கிளி அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையாம்மா? வா, உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்கும் ஃபோனை போட்டு சொல்லிடுவோம். எங்கே என் மயன் ஆளக்கானோ அவனையும் கூப்பிட்டு வா. அத்தை, அவங்க கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு வெளியில் போயிருந்தாங்க அத்தை, இப்போ வந்துடுவாங்க அத்தை. அன்னைக்கிளி மல்லிகாவுக்கும் அவன் வீட்டுக்காருக்கும் அவங்க இந்த வீட்லேயே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சொல்லிடுங்கம்மா. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடலாம். சரியாம்மா? சரிங்க அத்தை, சொல்லிடுறோம் அத்தை. கடவுளே, என் வீட்டில் வைக்கிற ஃபஸ்ட்டு விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சிடணும்ப்பா. எந்த சண்டை சத்தமும் வரக்கூடாது, யார் மனசும் புண்பட்டுறக்கூடாதுப்பா. வந்துட்டியாப்பா தங்கராசு? தங்கராசு, முத தாய் மாமனுக்கு ஃபோன் போட்டு முறையாக சொல்லிடணும்ப்பா. அதில் எந்த குறையும் வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அன்னைக்கிளியோட அண்ணனுக்கு ஃபோன் போடுப்பா. அப்படியேவும் அவங்க தோதையும் கேட்டுக்கப்பா. என்னைக்கு தலைக்கு ஊற்றுனா அவங்களுக்கு சரியாக இருக்குன்னு கேட்டுக்கோ. 5ஆவது நாள் ஊற்றலாமா இல்லை 7ஆவது நாள் ஊற்றலாமா, எந்த நாளில் ஊற்றுனா அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் வர போகிறதுக்கு, ஆஃபீஸில் லீவு கிடைக்குமா, என்ன ஏதுன்னு அந்த டீட்டெயிலாம் நல்லா கேட்டுக்கப்பா. அதுக்கப்புறமா நம்ம நாளை குறிச்சாச்சுன்னா மாற்ற முடியாதுப்பா. சரிங்கம்மா, எல்லாத்தையுமே கேட்டுருவோம்மா. ஹலோ ஹலோ மச்சான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மச்சான், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி நல்லா இருக்காங்களா? பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கோம். ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்கு தான் நான் ஃபோன் போட்டேன். அப்படியா மச்சான்? என்ன சந்தோஷமான செய்தியை சொல்லுங்கள். உங்கள் மருமக தீபா வயசுக்கு வந்துட்டா மச்சான், அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஃபோன் போட்டோம். அப்படியா மச்சான்? ரொம்ப சந்தோஷம் மச்சான். சரி, அப்புறம் இந்த தலைக்கு ஊற்றுறத என்னைக்கு வச்சுக்கலாம்? 5ஆவது நாள் வச்சுக்கலாமா 7ஆவது நாள் வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஆஃபீஸில் எப்போ லீவ் கிடைக்கும் என்ன ஏதுன்னு கேட்டு, லீவு என்னைக்கு கிடைக்குன்னு கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் தேதி குறித்து இங்கே எல்லாருக்குமே சொல்ல முடியும். மச்சான், ஏன் மருமகளுக்கு லீவ் போடாமையா மச்சான்? 7ஆவது நாளே நமக்கு தலைக்கு தண்ணியை ஊற்றி விட்டுடலாம் மச்சான். நான் தலைக்கு ஊற்றுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அங்கே வந்து நல்லா எல்லா வேலையும் பார்த்துடுறேன் மச்சான். இன்றைக்கே என் மருமகளை பார்க்குறதுக்கு ஊருக்கு வரேன் மச்சான். மச்சான், நீங்கள் கவலைப்படாதீங்க. தலைக்கு ஊற்றுற ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சிடலாம் மச்சான். ரொம்ப சந்தோஷம் மச்சான். இந்த எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க, பேசணும்னு சொல்கிறாங்க. கொடுங்க அத்தையிட்ட கொடுங்க. அம்மா இந்தாங்கம்மா, நீங்களும் ஒரு வார்த்தை பேசிடுங்கம்மா. கொண்டாப்பா. மருமகனே, நல்லா இருக்கீங்களாப்பா? உங்கள் மூத்த மருமக வயசுக்கு வந்துட்டா, அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் போட்டோம். அத்தை, இப்போ தான் மச்சான் எல்லாத்தையும் சொன்னாங்க. நாங்கள் கிளம்பி வந்துடுறோம் அத்தை. வந்து அந்த நல்ல காரியத்தை ஜாம்னு நல்லபடியாக முடிச்சிடுவோம் அத்தை. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். மதனியும் அண்ணனும் பக்கத்தில் இருக்காங்கன்னா கொடுப்பா ஃபோனை, ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். சரிங்க அத்தை, இந்த அம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் ஃபோனை. அம்மா இந்தாங்கம்மா ஃபோனு, அத்தை அவங்க கூட பேசணுமாம்மா. என்னப்பா இப்போ ஃபோன் போட்டிருக்காங்க, என்னாச்சுப்பா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் நல்ல விசேஷம்தான். கேளுமா, லைனில் தான் இருக்காங்க, என்னன்னு கேளுமா. ஹலோ மதனி. அண்ணி, உங்கள் மூத்த பேத்திய பெரிய மனுஷி ஆயிட்டா, அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் போட்டோம். என்ன சொல்கிறீங்க மதனி? தீபாவா வயசுக்கு வந்துட்டா? பிள்ளை நல்லா இருக்கலாம் மதனி. எப்போ மதனி வயசுக்கு வந்தா? இன்னைக்கு 2 மணிக்கு தான் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா வந்து கூப்பிட்டு போங்கன்ட்டு. அன்னைக்கிளியும் தம்பியும் தான் போய் கூப்பிட்டு வந்தாங்க. பாப்பா நல்லா இருக்கா? இந்த அன்னைக்கிளிட்ட ஃபோனை கொடுக்குறேன், பேசிக்கங்க. சரிங்க மதனி. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? அன்னைக்கிளி நான் நல்லா இருக்கேம்மா. என் பேத்தியா எப்படிம்மா இருக்கா? அம்மா பேத்தியெல்லாம் நல்லா தான் இருக்கா. நீங்களும் அப்பாவும் உடனே இன்னைக்கே கிளம்பி வந்துருங்கம்மா. அண்ணனும் அண்ணியும் கூட வந்து பார்த்துட்டு போகட்டும். நீங்கள் தலைக்கு ஊற்றி முடிக்கும் தடிக்கும் என் கூடயே இங்கேயே இருங்கம்மா. சரிம்மா அன்னைக்கிளி, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் இன்றைக்கே கிளம்பி வந்துடுவேன். என் பேத்தியா கூடயே தலைக்கு ஊற்றி முடிக்கும் தடிக்கும் என் பேத்தியா கூடயே தான் இருப்பேன். நாங்கள் இன்றைக்கே கிளம்பி வந்துடுறோம்மா அன்னைக்கிளி. அன்னைக்கிளி அப்படியேவும் யாராருக்கும் சொல்லணும் எடுக்கணுன்ட்டு பார்த்து எல்லாருக்கும் சொல்லிடுமா, யாரையும் விட்டுறக்கூடாது. சரியாம்மா அன்னைக்கிளி, நாங்கள் இன்றைக்கே கிளம்பி வந்துடுறோம்மா. சரிங்கம்மா, வாங்க பார்க்கலாம். அம்மா நான் ஃபோனை வச்சிடட்டுமா? சரிம்மா அன்னைக்கிளி. அன்னைக்கிளி உன் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் சொல்லிடுமா, கோச்சுக்கிறப்பறாக. சரிங்க அத்தை, இப்போவே ஃபோன் போட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறேன் அத்தை. அன்னைக்கிளி வீட்டுக்கு என்னென்ன பொருள் வாங்கணுமோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருமா, மாமா வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா.